சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு குட் நியூஸ் வெளியே இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் நாளை வெளியிட போறாங்க. ஜாக்டோ ஜியோ தகவல் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி போராட்டம் அறிவித்துள்ள அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்புகளுடன் தமிழக அமைச்சர்கள் குழு இன்று காலை 11:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான நாளை முதல்வர் நல்ல முடிவை அறிவிப்பார் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு பழைய பங்களிப்பு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது. எனினும் பரிந்துரைகள் வெளியிடப்படவில்லை. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடங்கிய குழு அறிக்கை குறித்து விவாதித்தது. முதல்வருடன் ஆலோசித்த பின்பு ஓய்வூதியம் தொடர்பான இறுதி முடிவை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ கூட்டமைப்புகள் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என கூட்டமைப்புகள் உறுதியாக தெரிவித்தன. தமிழக அரசு எடுத்துள்ள ஓய்வூதிய முடிவை போராட்டம் அறிவித்த கூட்டமைப்புகளுக்கு தெரிவிக்குமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதன் பேரில் அமைச்சர்கள் குழு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்று காலை 11 மணி தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை முடிந்தது. முதலில் போட்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோவுடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் கூறுகையில், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான நாளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லதொரு அறிவிப்பை வெளியிடுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்களுடன் 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். முதல்வரின் அறிவிப்புக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்போம். இந்த கோரிக்கைகளுக்காக 22 ஆண்டுகள் நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் எங்களது மீதமுள்ள கோரிக்கை குறித்தும் அமைச்சர்களிடம் தெரிவித்தோம். அவர்கள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். அதுபோல் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு வாரமாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களது கோரிக்கை குறித்தும் நாங்கள் பேசியுள்ளோம். அது குறித்தும் நல்ல முடிவு எடுப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். எனவே எங்களுக்கு நாளை புத்தாண்டு பரிசு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் தமிழக அரசானது புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக அரசானது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காங்க. முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய ஒரு ஓய்வூதிய திட்டம் தான். இதுக்கு சில வரம்புகள், சில விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஆனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தமிழகத்தில் அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டம் தான் மீண்டும் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுத்திருக்காங்க. ஏன்னா 22 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனாலே பென்ஷன் கிடைக்கும் நம்பி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளை நல்ல முடிவு அறிவிப்பார்னு சொல்லிட்டு ஜாக்டோ ஜி அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை என்ன முடிவு வெளியாக போகுது அப்படின்னு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.